சௌமியா அங்கே வந்தது. மாமா என்றது, ஏமா என்று. 7 வருஷத்துக்கு முன்னாலே அவர் சொன்ன வார்த்தை, அப்பா நான் இந்த கட்சியை பார்த்துக்கிறேன், அப்பா நான் இந்த கட்சியை பார்த்துக்கிறேன். எனக்கு ஒன்றும் புரியல. அவர் என்ன நினைத்தாரோ தெரியாது. நான் ஏதும் பேசவில்லை. ஒரு மனசு சங்கடமா இருந்தது. எங்கே யாரையும் பார்க்காத எங்கேயாவது ஒரு இடத்துல போய் 8 நாள் இருக்கலாம் என்று மகாபலிபுரம் அதில் போய் தங்கியிருந்தேன். சௌமியா அங்கே வந்தது. மாமா என்றது, ஏமா என்று. அதன் பிறகு அவர் எப்படி தலைவரானார் என்பதை உங்களுக்கு சிலருக்கு தெரியும், சிலருக்கு தெரியாது. அப்பவே அவருக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருந்திருக்கிறது. 7 வருஷத்துக்கு முன்னாலே பிரதமர் மோடி பதவியேற்பாளருக்கு நான் டெல்லி போயிருக்கேன். கௌரவ தலைவர் ஜி.கே. மணி, அன்புமணி, நாங்கள் 3 பேரும் அந்த விழா. அதன் பிறகு அங்கிருந்து வீட்டிலிருந்து வைக்க வரும்போது, அதாவது 6-7 வருஷம் இருக்கும். அவர் சொன்ன வார்த்தை, அப்பா நான் இந்த கட்சியை பார்த்துக்கிறேன், அப்பா நான் இந்த கட்சியை பார்த்துக்கிறேன். எனக்கு ஒன்றும் புரியல. விமானத்தில் ஏறினோம். அவர் இருக்கையில பின்னாலே அவர் உட்கார்ந்தார். அவர் என்ன நினைத்தாரோ தெரியாது. நான் ஏதும் பேசவில்லை. நான் தப்பா சொல்லியிருந்தா என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னார். ஏதேனும் தவறாக சொல்லியிருந்தாலும் என்னை மன்னித்துவிடும். அப்பொழுது 2 சொட்டு கண்ணீர் உட்கார்ந்து கொண்டு விட்டேன். அது அந்த ஃப்ளைட்ல விழுந்தது. அப்புறம் அங்கிருந்து நேரம் பார்க்க வந்தோம். அங்கிருந்து வண்டியை எடுத்துக்கொண்டு எதுவும் பேசாமல் அயலாபுரம் வந்தேன். இது நடந்தது 6-7 வருஷம் இருக்கும். அப்போ பதவி ஏற்பட நடந்தது. அப்பவே அவருக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருந்திருக்கிறது. அதன் பிறகு அவர் எப்படி தலைவரானார் என்பதை உங்களுக்கு சிலருக்கு தெரியும், சிலருக்கு தெரியாது. ஒரு நாள் ஒரு மனசு சங்கடமா இருந்தது. எங்கே யாரையும் பார்க்காத எங்கேயாவது ஒரு இடத்துல போய் 8 நாள் இருக்கலாம் என்று கல்டான் ஹோட்டல், மகாபலிபுரம் அந்த ரோட்ல இருக்கிற கல்டான் ஒரு ஹோட்டல், ஒரு ஜெகத்ரட்சனுடைய ஹோட்டல், அதில் போய் தங்கி இருந்தேன். இதை எப்படியோ தெரிந்து கொண்ட சௌமியா அங்கே வந்தது. மாமா என்றது, ஏமா என்று. இன்றைக்கு புதன்கிழமை, அடுத்த புதன்கிழமை நாள் நல்லா இருக்கிறது. மண்டபம் பார்த்து விட்டேன். தலைவரை மாற்றி விடலாம். அவர் ஓய்வறியா உழைப்பாளி தியாக சம்பல் ஜி.கே. மணியை மாற்றி விடலாம் என்று நான் ஏதும் சொல்லாமல் அவரை வரவழைக்கிறேன், அவரிடம் கேட்கிறேன், சொல்லுகிறேன் என்றேன்.